முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகம் முழுவதும் சிறப்பு திட்டங்களின் கீழ் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் 2466 பயனாளிகளுக்கும், பாபநாசம் அருகே உள்ள ராஜகிரியில் 2092 குடும்ப அட்டைதாரர்களுக்கும், திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருநரையூரில் 2054 இல்லத்தரசிகளுக்கும் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின் விசிறிகளை அமைச்சர் திரு வைத்திலிங்கம் வழங்கினார். கழக நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆனத்தூரில் 1812 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின் விசிறிகளை அமைச்சர் திரு ப மோகன் வழங்கினார். மதுரை உசிலம்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உத்தப்ப நாயக்கனூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 12516 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின் விசிறிகளை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு வழங்கினார். இதில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு STK ஜக்கையன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர், கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பின்னர் உத்தப்ப நாயக்கனூர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 96 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகளையும் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவியர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 360 பயனாளிகளுக்கு திருமண நிதி உதவி மற்றும் கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு SP சண்முகநாதன் வழங்கினார். திருப்பூர் வடக்கு மாவட்ட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மண்ணரை, தொட்டிப்பாளையம், புதுராமகிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 6210 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின் விசிறிகளை அமைச்சர் திரு MSM ஆனந்தன் வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் மலைக்குடிப்பட்டி, இலுப்பூர், அன்னவாசல், மருதாந்தலை ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும், புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திருக்கோகர்ணம், புதுக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் பயிலும் 1596 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினிகளை அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் வழங்கினார். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட வண்ணார்பேட்டை 9வது வார்டைச் சேர்ந்த 2370 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின் விசிறிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் நகராட்சியில் 5வது வார்டைச் சேர்ந்த 600 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின் விசிறிகள் வழங்கப்பட்டன. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.